புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. விரிவான செய்திகள். களித்தீர்த்தால் குப்பம் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 66.89 லட்சம் செலவில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணியை அங்காளன் MLA தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சிறப்பு கூறு நிதியின் மூலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த மிகவும் பழமையான வகுப்பறை கட்டடங்கள் பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 66.89 லட்சம் செலவில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை 2ஆம் கட்ட கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், 2வது கோட்ட சிறப்பு கட்டட கண்காணிப்பு பொறியாளர் சுப்பராயன், உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் கருணாகரன், பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, தலைமை ஆசிரியை பிருந்தாவதி, கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, உதவியாளர் பூவேந்திரன், UDC பிரேம்குமார், ஒப்பந்ததாரர் முத்து உள்பட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலசங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் உறுப்பினர் அடையாள அட்டை, விபத்து காப்பீடு, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் ஆகியவை நடைபெற்றது. சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலசங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் விபத்து காப்பீட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் மஹாலில் சங்கத்தின் மாநில தலைவர் வேலு தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை SP மோகன்குமார் குத்துவிளக்கேற்றி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை அளித்தார். மேலும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அம்பலவாணன், புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர் முருகசாமி, முகவர்கள் சங்கம் உத்தமன், புதுச்சேரி பிரதேச இலகு ரக வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பு, புதுச்சேரி சமத்துவ லாரி உரிமையாளர்கள் சங்கம் தலைவர் சத்யராஜ், கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் விநாயகமூர்த்தி, புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர் ஓட்டுநர்கள் நலசங்க TMR விஜய் டிரான்ஸ்போர்ட் அந்தோனிதாஸ், மாநில நிர்வாகிகள் மருதாச்சலம், பழ சம்பத்குமார், மணவாளன், பாண்டியன், முனியப்பன், பாபு, ஐயப்பன், புருஷோத்தமன், சக்திவேல், பாஷா, மணவாளன், வீரமுத்து, சந்துரு, தேவநாதன், மேலும் மத்திய, மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு மண்டல பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதியில் உள்ளவர்கள் பயனடையும் வகையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது ஊர் முக்கிய பிரமுகர்கள்,
எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாவலர் மணி சிவமணிவேலன் எழுதிய விருத்தம் 1000 என்ற நூலினை அரசு செயலர் முத்தம்மா வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பாவலர் மணி சிவமணிவேலன் மயிலம் வித்துவான் சிவலிங்கனார் விருத்தம் 1000 நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ் மாமணி ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலைமாமணி முருகன், முன்னாள் கல்வித்துறை இணை இயக்குனர் ராமதாஸ், செந்தமிழ்ச்செல்வன் வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். நூலாசிரியர் பாவலர் மணி சிவமணிவேலன் ஏற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிரியர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 3 பேரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து மூவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் மணப்பட்டு பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை, சுக்காராம், முரளி என்பதும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதன் பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Joe Salikas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357202. செய்திகள் தொடர்கின்றன. தையற்கலை தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தையற்கலை தொழிலாளர்கள் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில தையற்கலை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. மாநில தலைவர் மணிபாலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் மரியான், மாநில துணைத் தலைவர்கள் முருகன், ரேவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தையற்கலை தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும், அமைப்புசாரா நலவாரியத்திற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும், கல்வித்துறை மூலம் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சீருடைகளை உடனே வழங்க வேண்டும், தையர் கூலியை உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தையற்கலை ஊழியர்கள் புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
காரைக்கால் மாவட்டத்தில் ரெஸ்டோ பார்களுக்கு இனிமேல் அனுமதி வழங்க வேண்டாம் என இந்து முன்னணியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள், சாராய கடைகள், கள்ளுக்கடைகள் இயங்கி வரும் நிலையில் தற்போது புதுச்சேரி அரசு ரெஸ்டோ பார் என்ற சுற்றுலா பயணிகளின் தங்கும் விடுதிகளுடன் கூடிய மதுக்கடைகளை திறக்க அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து 6 அறைகள் கொண்ட தங்கும் விடுதிக்கு ரெஸ்டோ பார் உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் மாவட்டத்தில் மேலும் மதுபான கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள், கோயில்கள் உள்ளிட்ட பொது இடங்களுக்கு அருகே மதுபான கடைகள் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இனிமேல் ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணியின் நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. இதில் புதியதாக அமையவுள்ள ரெஸ்டோ பார் மதுபான கடைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. காரைக்கால் கோவில் நகரம்னு அறிவிச்சுட்டு கள்ளுக்கடை, சாராய கடை, மதுக்கடை பிளஸ் ரெஸ்டாரண்ட் கூடிய லாட்ஜுக்கு மது விற்பனைக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதுவே அதிகமாக இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ரெஸ்டோ பார்னு, அதாவது 8 ரூம் இருந்தால் பார் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு ரெஸ்டோ பார்னு கொடுத்துட்டு அது வீதிக்கு வீதி ரெஸ்டோ பார் எல்லாரும் அமைச்சிருக்காங்க. இதனால என்ன பிரச்சனைனா, அதாவது வந்திருக்க சுற்றுலா பயணி விருந்தினருக்கு மட்டும்தான் அந்த பெட் சிஸ்டத்தில் அந்த மதுவை கொடுக்கணும். ஆனால் இது நார்மலான உள்ள மதுக்கடை மாதிரி ரீச் ஆஃபீஸ் பக்கத்துலையும், கோயிலுக்கு பக்கத்துலையும், பள்ளிக்கூடம் பக்கத்துலையும் திறந்திருக்கிறது காரைக்கால் பொதுமக்களிடையே நிறைய அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. வர்ற சுற்றுலா பயணிகளுக்கும் முகசுளிக்க வகையில் திருநள்ளாறு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மதுக்கடைகள் ரெஸ்டோ பாருங்கிற பேரில் வச்சுருக்காங்க. இது காரைக்காலோட பேர் கெடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதை நீங்கள் தடை பண்ணணும். இனி மதுபாரை அலோவ் பண்ணக்கூடாது. இருக்கிற மதுபாரை அகற்றணும். அதாவது காமராஜர் பிறந்த இன்னைக்கு கல்வி திருநாளில் பள்ளிக்கூடம் மாணவ மாணவிகளோட மனநிலை பாதிக்கப்படுகிற சூழ்நிலையில் ரெஸ்டோ பார் ஓப்பன் பண்ணிக்கிறத தடை பண்ணணுங்கிறத நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்துமாரியம்மன் கோயில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆடி திருவிழா 15ஆம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது. ஆடி திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு மோட்ச தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு திருக்கோயில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. ஆடி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு 100% மானியத்தில் ஒரு பால் கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 28 பயனாளிகளுக்கு இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மதகடிப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் கால்நடை மருத்துவர்கள் டாக்டர் கதிரேசன், டாக்டர் செங்கேனி முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் ராஜவேல், பச்சையப்பன், கஜபதி, ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை சுதானா நகர் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்காக 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சுதானா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி
மற்றும் சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்கு 77 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் பொதுமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். இப்பணிகள் மூலம் சுதானா நகர் மற்றும் அதனை சுற்றி வசிக்கும் சுமார் 36,000 மக்கள் பயன்பெறுவர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.